எங்கட இனம் எப்பேற்பட்ட ஒரு இனம், எப்பேற்பட்ட ஒரு வீரமான இனம். தலைவர்லாம் என்ன சொல்லியிருக்கு, எங்க நிக்கிறீங்க, என்ன செய்யறீங்கய்யா? கட்டாயம் யாரோ ஒருத்தன் ஒரு குழப்பம் மட்டும் ஏற்படணும் போட்டிருக்கலாம். அப்ப அவன் நினைச்சது நடக்குது. 2 மாவட்டத்தில் உள்ளவங்களும் சண்டை ஒரு கட்டத்தில் எப்படி வரும்டா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன் மட்டக்களப்புக்கு போக முடியாது, மட்டக்களப்பில் இருக்கிறவன் யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாது. அப்புறம் திருகோணமலையில் இருக்கிறவன் மட்டக்களப்புக்கு போக முடியாது, மட்டக்களப்பில் இருக்கிறவன் திருகோணமலைக்கு போக முடியாது. தமிழர்கள் இந்த ரீதியில ஒன்றுபடலண்டா நாங்க ஒருபோதும் ஒன்றுபட மாட்டோம். எப்பவுமே ஏமாறுற ஒரு இனமாகவே இது போல ஒற்றுமை இல்லாமலே அடிபிடிப்பட்டு நாங்க செத்து மடிய வேண்டியதா. சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு தெரிஞ்ச நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் ஒரு வீடியோ உண்டு, கட்டும் ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த மாதிரியான விஷயம் மட்டும் மக்கள் வந்து நல்லா வாயை பிளந்து பார்ப்பாங்கடாப்பா. என்னண்டா அவரு மட்டக்களப்பான் பக்கத்துல படுப்பான், சொல்றதை வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டு ஒரு மோசமான ஒரு ஏஐ வீடியோ, அது கூடுதலா ட்ரெண்டிங்கா வந்து கடுமையா நிறைய பேர் பார்க்கறதும் கலாய்க்கிறதும் அதுகளை வந்து ஃபார்வர்ட் பண்றதும் ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. உண்மையாகவே அந்த வீடியோ வந்து யார் போட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு தெரியல யார் போட்டாங்க. அது யாராக இருந்தாலும் ஒரு தவறான விஷயம், அது போல செய்யக்கூடாது. சரி, ஆனா இப்ப இதுல விஷயம் என்னண்டா, இதுல மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பொடியன்மார்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு, எல்லாரையும் சொல்ல சில பேர் தூர நோக்கோட சிந்திக்காத சில பேர் வந்து கொந்தளிச்சு யாழ்ப்பாணத்துக்கார நேசி கொண்டிருக்கான். இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களும் எல்லாரையும் சொல்ல இல்லையா, சில பேர் நீ என்னடா மட்டக்களப்பான், அவன் பிரியானா, இது அதாண்டு அங்கேயும் சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்களை போடுறாங்க. இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. எங்கட இளைஞர்கள், எங்கட தம்பிமார், அண்ணாமார் எல்லாருமே எங்கட சொந்தங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்க ஒன்றுபடக்கூடாது, எப்பவுமே நாங்க ஒன்றுபடக்கூடாது. இது காலமா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற விஷயங்கள். இப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல கூட நாங்க எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்தினா நாங்க தமிழர்களாக எங்கட இனம் வந்து ஒரு வீரமான இனமனே. அப்ப எவ்வளவு அழகாக வந்து நாங்க பயணம் செய்யலாம். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு இந்த யுகத்துல கூட பாருங்க, இந்த வருஷத்துல கூட ஒரு ஏஐ வீடியோவுக்கு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கோம். இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய அரசியலே இருக்கு. இந்த வடக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா வந்து இணையறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. எங்களுக்கு அரசியல் தீர்வு இல்லை, காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு பதில் இல்லை. இந்த செம்மணி புதைகுழி, ஏகப்பட்ட புதைகுழிகளை எல்லாம் எங்களோட சொந்தங்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. இது சார்ந்து கதைக்கலாம் சோசியல் மீடியால. இந்த ஏஐ வீடியோவுக்கு நான் அதை வந்து நியாயப்படுத்த இல்லை, அது அந்த வீடியோ தவறான வீடியோ. ஆனா நான் சொல்ல வர்றது என்னடா, புத்திசாலித்தனமாக எங்கட அண்ணாமார், எங்கட தம்பிமார், எங்கட சகோதரங்கள், எங்கட சொந்தங்கள் யோசிச்சு செயற்படணும். இப்ப அதாவது நாங்க தமிழர்கள் எப்பவுமே இது போல ஒற்றுமை இல்லாம அடிபடிப்பட்டு இது போல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கணும்ன்றதுதான் எங்கட எதிரிகளினுடைய நோக்கம். அப்ப எல்லாருமே நாங்க வந்து ஒன்றுபட்டா எங்களுக்கு அசைக்க முடியாதுன்னு. அப்ப கொஞ்சம் ஜோசிங்க. இன்றைக்கு பாருங்க, ஒரு திருகோணமலையில இருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்புக்கெல்லாம் வந்து ஒரு புகையிரதம் போகக்கூடிய மாதிரிக்கெல்லாம் ஏற்படுத்தலாம் தானே, ஏற்படுத்துவாங்களா? இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏனண்டா நாங்க கடுமையா ஒரு போக்குவரத்தெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது வந்து கடுமையா ஒற்றுமையாகிரும். அதே மாதிரிக்கு எவ்வளவு விஷயங்கள் கதைச்சு கொண்டு போகலாமப்பா. அப்ப என்னண்டா, நாங்க இது மாதிரிக்கு ஏஐ வீடியோக்கள் வந்து நீங்க நினைச்சிடாங்க அது ஒரு ஏஐ வீடியோ தானே, சும்மா முஸ்பாத்திக்கு வீடியோக்கள் போடுறாங்க, அதெல்லாம் பெரிய இசுவாண்டு. அது கடைசியில மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையில் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் நாங்க சரி செஞ்சு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாம பாருங்க, இன்றைக்கு இந்த சோசியல் மீடியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல். அதை நாங்க சரியா பயன்படுத்துவோம். அதை தவிர்த்துட்டு நீ பெரியவனா, நீ யாழ்ப்பாணத்துக்காரன் சரியில்லை, நீ மட்டக்களப்புக்காரன் சரியில்லை, திருகோணமலைக்காரன் சரியில்லை. ஐயா, நாங்க எல்லாருமே தமிழர்கள், நாங்க எல்லாருமே ஒன்றுபடணும். அது அந்த நோக்கத்தோட தூர நோக்கோட செயற்படுவோம். பாருங்க, நாங்க இது போல செயற்பட்டா நாங்க இறந்து போனதுக்கு பிற்பாடும் எங்கட அடுத்த தலைமுறையும் எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. யோசிச்சு பாருங்க. அது யார் அந்த வீடியோவை உருவாக்குனான்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டக்களப்புல உள்ள ஒரு இளைஞர் போட்டானா, யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருத்தன் போட்டானா, திருகோணமலையில இருக்கிற ஒருத்தன் போட்டானா, இல்லாட்டி ஒரு சிங்கள பொடியம் போட்டானா, இல்லாட்டி இஸ்லாமிய பொடியம் போட்டானா, யார் போட்டானு யாருக்கு தெரியும் ஐயா? எனக்கு இந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னடா நாங்களும் அதையே சொல்லிக்கொண்டு அதையே செய்யக்கூடாதுல்லோ. அப்ப என்னுடைய விஷயம் என்னண்டா, இதெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்கள் உண்மையாவே வந்து ஒரு இளைஞர்கள் பார்க்கறதுக்கு நல்ல வந்து ஒரு படிச்ச ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஆட்கள் மாதிரி இருக்காங்க.
ஆனா இது போல நடந்து கொள்றாங்களே, கடும் கோபமா கதைக்கிறானுகள், தாக்கி கதைக்கிறாங்கள். அப்பனா யார்? நான் மட்டக்களப்பு பக்கமும் நிக்க இல்லை, யாழ்ப்பாணத்து பக்கமும் நிக்க இல்லை, நான் தமிழர் அப்படின்னு ஒன்றுபடுங்கன்னு நான் சொல்றேன். அதனால கவனமா இருங்க. கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் பொழுதுபோக்காக கழிச்சிட்டு போறோம்னுட்டு போகாதீங்க. கடும் மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகி கடைசியில யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் வந்து மட்டக்களப்புக்கு போக முடியாது, மட்டக்களப்புல இருக்கிறவன் யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாது. அடிபடி பட்டு நான் வெட்டுவன் நீ வெட்டுவன் ஒரு மோசமான ஒரு 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 மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் இடையில வந்து ஒரு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு விரிசல் ஏற்பட்டுரும் ஐயா. அதனால உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல நாங்க ஒரு வீரமான தமிழ் இனம், எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு, நாங்க எப்படியான ஆக்கள்ன்றதை சொல்லி வளர்த்துடுங்க உங்களோட பிள்ளைகளை. நீங்களும் அவசரப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியலை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வு கிடைக்க இல்லை. எங்கட சொந்தங்கள் காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பதில் இல்லை. இந்த புதைகுழியில எல்லாம் வந்து எலும்பு கூட வருது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதி இல்லை. சொல்லிக்கொண்டே போகலாமே. எங்களுக்காக எங்களோட அண்ணாமார்கள் எத்தனையோ சொந்தங்கள் வந்து உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு இனம். தலைவர்லாம் என்ன சொல்லியிருக்கு? முதலாவது தமிழர்களாக ஒன்றுபடுங்க ஐயா. அப்போ அதனால இந்த மாதிரியான இதே ஏஐ வீடியோ தானே டிக்டாக்ல வருது தானே, ஃபேஸ்புக்கில் வருது தானே, அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. திரும்பி இன்னொரு வீடியோ வரும், யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு மோசமான ஆளுன்ற மாதிரி ஏஐ வீடியோ வரும். அப்புறம் திருகோணமலை காரன் சரியில்லைண்டு. நாங்கள் எல்லாம் தமிழர்கள். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெருமை இருக்குது. அது சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு கட்ஸ் ஒன்று இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நல்ல விஷயங்களை கதைங்க. இந்த மாதிரியான தவறான விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதீங்க. மோசமான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையா இருக்குனே. மட்டக்களப்பான் பெரியவனா, யாழ்ப்பாணத்துக்காரவன் பெரியவனா, திருகோணமலைக்காரன் பெரியவனா, மன்னார்காரன் பெரியவனா, கிளிநொச்சிக்காரன் பெரியவனா, முல்லைத்தீவுக்காரன் பெரியவனான்றது இல்லையா விஷயம். நாங்கள் தமிழர்களாக வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஒரு சரியான வந்து பாருங்க சரியான கல்வி அறிவு எங்கட மக்களுக்கு வந்து எங்கட சொந்தங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. பொருளாதார ரீதியா நாங்கள் கீழே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தூர நோக்கு. நாங்க எங்கட இனத்தை வந்து எங்கட மொழியை, எங்கட கலாச்சாரத்தை, எங்கட பண்பாடை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறோம். எங்கட வரலாறு வந்து மழுங்கடிக்கப்படுது. எங்கட வீரம் வந்து எங்கட இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்படுது. எங்களுக்காக வந்து உயிர் நீத்து எங்கட சொந்தங்கள், எங்கட அண்ணாமார் வந்து ஒரு சொற்ப நேரத்துல உயிரையே வந்து எங்களுக்கு தந்துட்டு போயிருக்காங்க. அப்ப அப்பேற்பட்ட இதுக்கு பின்னுக்கு வந்து பயங்கரமான எவ்வளோ அரசியல் தெரியுமா எங்களை வச்சு பயன்படுத்த பாக்குறாங்க. அப்ப அப்பேற்பட்ட அண்ணாமார்களுக்கு நாங்க வந்து உண்மையாகவும் விசுவாசமாகவும் இப்ப இருக்கிற சோசியல் மீடியால நல்லதை கதைக்கணும், நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஒரு தவறான பாதையில போறதுக்கு காரணமா இருந்துடாது. நான் கதைக்கிறதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கட்டாயம் சொல்லுங்க. ஆனா கவனமா செயற்படுங்க. இந்த ஏஐ வீடியோன்றது வந்து மிக மோசமான விஷயங்களில் கொண்டு போய் எங்களோட இனத்தையே சீரழிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். நன்றி சொந்தங்களே. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.